வெற்றியின் கலை. வாழ்க்கையில் எப்போதும் முன்னேறும் ஒழுக்கமான மக்களின் 8 தினசரி பழக்கவழக்கங்கள். வெற்றி என்பது ஒரு மர்மம் அல்ல, அதிர்ஷ்டசாலிகள் அல்லது இயற்கையாகவே திறமையானவர்கள் மட்டுமே அனுபவிக்கும் ஒன்றல்ல. இந்த 8 தினசரி பழக்கவழக்கங்கள் அந்த மனநிலையின் முதுகெலும்பாகும். அவற்றைத் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், நீங்கள் உண்மையான முன்னேற்றம் அடைவதை கவனிப்பீர்கள். அவ்வப்போது ஒரு முறை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும். 1. அவை குழப்பத்துடன் அல்ல, தெளிவுடன் தொடங்குகின்றன. ஒழுக்கமுள்ள மக்கள் படுக்கையில் இருந்து எழுந்து நேராக நாளின் சத்தத்தில் மூழ்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நோக்கத்தை அமைக்க சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். 2. அவர்கள் தங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள். ஒழுக்கமுள்ள மற்றும் ஒழுக்கமற்ற மக்களுக்கு இடையிலான மிகப்பெரிய வேறுபாடுகளில் ஒன்று தன்னம்பிக்கை. 3. அவர்கள் முதலில் கடினமான காரியத்தை செய்கிறார்கள். தள்ளிப்போடுதல் என்பது தலைகீழாக முன்னேற்றம். அது உங்களை நகர்த்த வைக்கிறது. கடினமான விஷயங்களை நீங்கள் எவ்வளவு நேரம் தள்ளி வைக்கிறீர்களோ அவ்வளவு கடினமாக உணர்கிறது என்பதை ஒழுக்கமான மக்கள் அறிவார்கள். அதனால்தான் அவர்கள் தங்கள் மிகவும் சவாலான அல்லது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் பணியை முடிந்தவரை சீக்கிரமாகவே சமாளிக்கிறார்கள். 4. அவர்கள் தங்கள் மன இடத்தை பாதுகாக்கிறார்கள். தொடர்ச்சியான அறிவிப்புகள், கருத்துக்கள் மற்றும் கவனச்சிதறல்கள் நிறைந்த உலகில் மனத்தெளிவு ஒரு போட்டி நன்மை. ஒழுக்கமான மக்கள் தங்கள் மனதில் அனுமதிப்பதை ஒழுங்குபடுத்துகிறார்கள். அவர்கள் சமூக ஊடக ஊட்டங்களை வடிகட்டுவதற்கு நேரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். வதந்திகளை தவிர்க்கிறார்கள். தேவையற்ற சத்தத்தை வடிகட்டுகிறார்கள். இதனால் அவர்கள் உண்மையிலேயே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த முடியும். 5. அவர்கள் தீவிரத்தை விட நிலைத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு யார் வேண்டுமானாலும் முழுமையாக செல்லலாம். ஆனால் ஒழுக்கமான மக்கள் உந்துதல் மங்கும்போது கூட வெற்றியின் உண்மையான கலை வெளிப்படுவதே என்பதை புரிந்து கொள்கிறார்கள். 6. அவர்கள் செயல்களிலிருந்து உணர்வுகளை பிரிக்கிறார்கள். ஒழுக்கம் என்பது நீங்கள் எப்போதும் சரியானதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. அதாவது, நீங்கள் அதை எப்படியும் செய்யுங்கள். 7. அவர்கள் தினமும் மதிப்பாய்வு செய்து மாற்றியமைக்கிறார்கள். ஒழுக்கமான மக்கள் கண்மூடித்தனமாக முன்னேறுவதில்லை. அவர்கள் சிந்திக்க நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள், பெரும்பாலும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும். 8. அவர்கள் தொடங்குவதை முடிக்கிறார்கள். தொடங்குவது உற்சாகமானது, முடிப்பதே வளர்ச்சி நடக்கும் இடம். ஒழுக்கமான மக்கள் முடிக்கும் நோக்கில் ஒரு சார்பு கொண்டுள்ளனர். பாதி முடிக்கப்பட்ட திட்டங்கள், படிக்கப்படாத புத்தகங்கள் மற்றும் கைவிடப்பட்ட இலக்குகள் அவர்களின் இடத்தை மட்டுமல்ல, அவர்களின் மனதையும் குழப்புகின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள்.